தான் வந்தது. ஓகே பிரம்மாண்டம் ஆரம்பிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஓவர் பிரம்மாண்டம் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு நிறைய இடங்கள பிரம்மாண்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த படம் முழுக்கவே கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா கதை இருந்தாதான் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துல இருந்த கதை ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் ஒரு சிஎம்க்கும் நடக்கக்கூடிய இன்டர்வல் தான் அந்த ஒரு கேப்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்சி தொடங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும், ரெண்டாவது எவ்வளவு நல்லது பண்ணாலும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, பேசினாதான் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஓவரா அப்படிலாம் இல்லாம நீட்டா ரொம்ப அழகா ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்தது. ஃபைட் சீன் பார்க்கும்போது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது ஓரளவு. ஹீரோ அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். டான்ஸ்ல பின்னி எடுக்கிறாரு. ஆக்டிங் அதை விட மரண மாசனே சொல்லலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஆக்டிங் ரெண்டே பேர்னா, எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஆக்டிங் முழு அரசியல்வாதியா இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜெயராம் சாரோட ஆக்டிங், உண்மையிலே அவரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படத்துல. எப்படின்னா கவுண்டமணி அண்ட் செந்தில் சாரோட காம்போவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோம். அதை இவர் ஒருத்தராகவே எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அவரோட காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த பிரம்மாண்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் முதல்வன் எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணோமோ, அது ஒரு நாள் சிஎம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். நம்மளுக்கு வந்து அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி அந்த கதை தான் நம்மளுக்கு உள்ள இம்பாக்ட் பண்ணுச்சு. இதுல வந்து சும்மா சிஎம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் படமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. வேலை செய்ய சிஎம் ஆனா வேலை செய்ய முடியல அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து ஒரு கம்பேக்னே சொல்லலாம். உண்மையே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு இப்படி இவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்துருக்காங்க, ஆக்டிங் வருமா, செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வந்த விதம்லாம் நல்லா இருந்தது. எனக்கு வந்து அதாவது எப்படின்னா, ஒரு முன்னாடி வந்து ஒரு கேரக்டர்ல நடிப்பாங்க, அந்த கேரக்டரை விட எங்கா நடிக்கிறத விட அவங்க ஓல்டா நடிக்கும்போது சூப்பரா இருந்தது. படம் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட படம். ஸோ அரசியல்னாலே சமுதாயம் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால நம்ம எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பா கரப்ஷன் பத்தி தான் ஃபுல்லாவே பேசுறாங்க. காசு இல்லாத கட்சி எங்கேயாவது இருந்தா உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல.